கைஸ், நம்ம இன்றைக்கி ஸ்னேக் பிளான்ட்டை பற்றி பார்த்தலாம். அதாவது 0 சன்லைட்டில் வளரக்கூடிய ஒரு அருமையான செடி தான் நம்ம ஸ்னேக் பிளான்ட்டு. இண்டோரில் வளரக்கூடிய ஒரு அருமையான செடியில் இது ஒன்று. இது வரைக்கும் செடியை பற்றி யாரும் சொல்ல சீக்ரெட் விஷயம் நான் சொல்கிறேன். அதே இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் நம்ம வச்சுக்கிறோம். சின்ன தொட்டில் வச்சு இவ்வளோ ஊற்றுறோம். 6 மாதம் ஆகிட்டு பிளான்ட்டு. இப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நல்லா புஷ்ஷாக வரணும்னா அது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. நம்ம நடவு செய்யும்போது இப்போ இந்த மாதிரி செடி ஒரு செடி நடவு செய்யறதுனால நம்ம செடியை கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடவு செஞ்சு 2 மாதத்தில் செடியில் சைடில் நிறைய பேபி பிளான்ட் வரும். அதாவது ஸ்னேக் பிளான்ட் போகுது. இந்த அளவுக்கு நல்லா அட்ராக்டிவாக புஷ்ஷாக வளர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி தான். நான் இதே போல் நடவு செய்யும்போது கட் பண்ணி வைக்கும்போது இப்போ மேலே இங்கே லீஃப் இருக்காது. அப்போ அதனால் சைடில் நிறையா ரூட் வந்து இதே பேபி பிளான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த செடி இந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணலாம். அது நடவு செய்யும்போது சின்ன தொட்டி நடு. இந்த நீங்கள் பெரிய தொட்டியாக வச்சிங்கன்னா அது வளர்ந்து வேறு அதிகமாக வரும், சீக்கிரம் பேபி பிளான்ட் கிடைக்காது நமக்கு. அப்போ அதனால் நடவு செய்யும்போது இந்த மாதிரி சின்ன தொட்டி இது போதும். இந்த தொட்டி நடவு செஞ்சோன்னா 5-6 மாதத்தில் உங்களுக்கு அந்த தொட்டி ஃபுல்லாக செடி நிறையும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டோரில் பெட்ரூமில் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளான்ட் தான் ஸ்னேக் பிளான்ட்டு. நல்லா சுத்தமான காற்று கொடுக்கும் சுவாசிக்கிறதுக்கு. இதில் இப்போ பல கலர்ஸில் பல வெரைட்டி இருக்குது. க்ரீனு இது நம்ம நாட்டு ரகம், இது பாம்பு கட்டுற ரகம். இது அதே மாதிரி தான், பார்த்து நமக்கு தெரியும். தொட்டி ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி நடவு செஞ்சால் போதும். இதுக்கு மண்கலவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த இண்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தரமான மண்கலவை வேணும், முக்கியமானது. அது மண்கலவை பொறுத்த வரைக்கும் செடி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு அழகாக நூல் மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்போ அந்த வேறு இறங்கி எந்த அளவுக்கு இறங்கி போதோ அந்தளவுக்கு நமக்கு செடியோட க்ரோத்தும் இருக்கும், சைடில் நிறைய பேபி பிளான்ட்டு கிடைக்கும். இப்போ மண்கலவைக்கு ஒரு அளவு போட்டு எடுத்துகிட்டு இல்லை 2 போட்டு நீங்கள் மண் எடுத்துனா நம்ம தோட்டத்து மண் செம்மண் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா செடிக்கு வளர்ச்சி இருக்கும். இப்போ செம்மண் 2 கப்பு எடுத்துனா 1 கப்பு கோகோபீட்டு, இதில் 1/2 கப்பு மாட்டு சந்தை தொரு உரம், அப்படின்னு மண்பூ உரம் அதேமாரி போடலாம். மற்ற ஃபெர்டிலைட்ரு அது ஆப்ஷன் தான், வேணும்னா அது போடலாம், அது இல்லைன்னா அது விட்டுருங்க. அப்போ நீங்கள் மண் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம கோகோபீட்டும் எடுக்கணும். இந்தமாரி மண்கலம் வைக்க நல்லா வேறு நல்லா லூஸாக போகிறப்ப தான் செடிக்கு நல்லா க்ரோத் இருக்கும். இப்போ அதுக்கு உரம் பார்த்திங்கன்னா டிஏபி கொடுக்கலாம், அதில் NPK அதுவும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரிசல்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேன். அடுத்த